எல்லாருமே மாஸ்க் போட்டுதான் இருக்கணும். வந்தோன்னு விற்பனை வேற நிறைய நடந்துருச்சு. மாஸ்க் விற்பனை நான் கூடத்துல பாக்குற ஒருத்தருமே காணாமே, மாஸ்க் போடவே காணாம். ஏன்னா இடைவெளி விடுத்து உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாஸ்க் இப்ப நம்ம போட்டுக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க. இந்த புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு மாஸ்க் வாயில போடவே முடியாது. காரணம் என்னன்னா அந்த நேரத்துல இந்த மாஸ்க் அந்த நேரத்துல தடையாத்தான் நிக்க. ஏன்னா எடுத்துன்னு வாயில பேசுறோம், அப்புறம் வாயில இல்லைன்னா அதோட முடிச்சுக்குங்க. எதுக்கு அதுக்கு இது தடை இருக்க கூடாதா இல்லையா? அதனால அமைதி காத்து இந்த சிங்கார கலைஞர்களே மிக சிறந்த முறைகளே வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் புங்கம்பாடி கீழ்ப்பாகம் மேல்பாகம் கிராமம் பொதுமக்களும் மற்றும் அரவக்குறிச்சியை சார்ந்த SP கீதப்பிரியின் ரசிகர் மடத்தார் சேர்ந்து இணைந்து நடத்தக்கூடிய நாடகமான ஸ்ரீ வள்ளிரம் நாடகம் இடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்தை முழுமையாக கண்டுகளித்து எங்கள் கிளார்மா கேட்டுக்கொண்டு எங்களை கதைக்கு செல்கிறோம். நன்றி வணக்கம். ஏன்னா பாருங்க, இந்த கொரோனா காலத்துல கூட நாடக கலைஞரை வாழ வைக்க வேண்டும் என்று அனைத்து உள்ளங்களும் நன்கொடை கொடுத்து இந்நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் எங்கள் நாடக கலைக்கும் சார்பாகவும் அனைத்து உள்ளங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை மீண்டும் விட்டு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ஏன்னா பாருங்க, 9 மாசமா உள்ளே அடைச்சு வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இப்பத்தே அவுத்து விட்டாப்புல எல்லாம் வெளியே வந்திருக்கிறோம். நீங்களும் பாருங்க, என்ன பெத்த ஆத்தால வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கஷ்டத்துல உட்கார்ந்து இருந்தாலும், என்னடா காசு சொத்துக்கு பணம் இல்ல, அரிசிக்கு பணம் இல்லைன்னு உட்கார்ந்து இருந்தாலும், இன்னைக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா அப்படி உட்கார்ந்து நிறைஞ்சு இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது மனமார்ந்த நன்றியை மீண்டும் விட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் 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 வணக்கம். போல அண்ணே நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனுக்கார் வெளியே வந்தாச்சு. இனிமேல் அவங்க வேலையை யாரும் ஆரம்பிக்கவே கூடாது, நம்ம வேலையத்தான் ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா அவங்க வேலை என்ன ஆரம்பிக்கணும், வந்தவங்களை எப்ப நாடகம் பார்க்க நம்ம சொந்தக்காரங்களா வந்துட்டு பாதி தூரம் வண்டியில வந்துட்டு இருக்கேன், பாதி தூரம் வண்டியில வரல, போன் போட்டு சீக்கிரம் வந்து சேருசாமின்னு சொல்ற ஒரு குரூப் தனியா உட்காந்துருக்கு. அதே மாதிரி என்ன பெத்த ஆத்தாளம் பாருங்க, நாடகம் ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஜாமி அங்க வாரு நடு கூடத்துல படுத்திருக்கிறத பாரு, நல்லா அம்மங்களை விட்டு கொடுத்தாப்புல படுத்திருக்கிறத பாரு. எழுப்பூர் நாடகம் ஆரம்பிச்சதே தெரியலையாட்டு மதுரை வரையும் ஜாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துருப்பாப்பிள்ளையாட்டு எந்திரிச்சு உட்கார வைங்க எல்லாம் ஜகலாலப்பா. நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். பல வந்தேண்டா பால்காரே அடடா, பசுமாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால்காரே அடடா, பசுமாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். உள்ளு கொடுத்தா பால் கொடுப்பேன்,
பால்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பால் வெண்மை, அதை போல உட்கார்ந்து இருக்க மக்கள் மனசு வெண்மையாக இருந்து மிக சிறந்த முறையில் அனைத்து உள்ளமும் சேர்ந்து நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம் அண்ணே. இப்ப எல்லாமே பாருங்க, காலங்கள்லாம் ரொம்ப வேகமா போகுதுனே. 9 மாசமா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே காலம் பூரா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற காலத்துல ரொம்ப சிரமமாவே இருந்துச்சுன்னு, என்னைக்கு எந்த வேலை வெட்டிக்கும் போக முடியாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கிடக்கும் போது நான் பாருங்க விறுவிறுன்னு போய், ஐயா எனக்கு ஒரு வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். மேலையும் கீழையும் பார்த்தாங்க, வேலை கொடுக்குறவங்க நீயே வேலை செய்ய போற போப்பா நீ வாட்டுக்கு அப்படின்னு. இல்லைங்க, நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லா செஞ்சு காட்டுவாங்க அப்படின்னு. நீ செஞ்செல்லாம் காட்ட முடியாதுப்பா, நீ வாட்டுக்கு உன்னை நான் வேலைக்கு போட்டேன்னா 1 வாரம் கழிச்சு நாடகம் வந்துருச்சு புடிங்கி அடிச்சுட்டு போயிருவேன், உன்னை நம்பி நாங்க ஏன் பொழப்பு வீணா போயிருமப்பா அப்படின்னாங்க. சரி, நான் 10 சொன்னேன் அவங்கள்ட்ட, நீங்க 10 பேர்த்த வச்சு நீங்க வேலை வாங்குறீங்க, உங்களுக்கு முன்னால நான் வேலை செய்யலாங்க, நான் 1000 பேத்துக்கு முன்னால வேலை செஞ்சாங்க எனக்கு பழக்கம். அதனால எப்ப அந்த 1000 பேர் ஒண்ணு விடுறாங்களோ அன்னைக்கு போய் என் வேலையை ஆரம்பிச்சுக்கல வந்து சேர்ந்தேன். இன்னைக்கு 1000 10,000 பேருக்கு முன்னால நம்ம தொழில் செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்குனே. இது நமக்கு சம்பளம் கிடைக்குது, அந்த 4 பேத்துக்கிட்ட போய் வேலை செய்யறது எனக்கு சம்பளம் கிடைக்கிறது எப்படின்னு தெரியல. அதனால இங்க வந்து சேர்ந்திருக்கோம். இருந்தாலும் அமைதி காத்து இந்த சிங்கார கலையரங்கில் நீங்கள் ஆர்வத்துக் கொண்டிருக்கூடிய நாரத சபதம் ஸ்ரீ வள்ளிரம்பு நாடகத்திலே பங்கு பெற்றிருக்கூடிய நடிகர்கள் சென்றெல்லாம் தனக்கு தானே என்று வெட்டி முடிச்சு கொட்டி வரும் உங்கள் அன்பையும் மாதிரி பிரபந்து கொண்டிருக்கூடிய திண்டுக்கலை சார்ந்த ஜிவி செங்கோட்டுவன் அவர்கள் இம்மேடையில் வேடன் வேடன் விருத்தாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக இசைகான பேரரசி உங்கள் உள்ளத்தை கொண்டு கொண்டிருக்கூடிய கருவை சார்ந்த எஸ் சத்யபாரதி அவர்கள் இம்மேடையில் வள்ளியாக விழுந்த அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராண புயல், புராண இதிகாச புயல் என்று பெறப்பட்ட கருவூரை சார்ந்த எஸ்பிபி கீதப்பி அவர்கள் இம்மேடையில் ஆர்வமாக விழுந்த அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆரணி சக்கரவர்த்தி ஆர்மணிய பேரரசு தேவக்கோட்டையை சார்ந்த எம்ஜி ராஜசேகர் அவர்கள் இம்மேடையில் ஆர்மணி பெண் பாட்டு பாடுவார். சத்திய வெண்மணி சிப்பையோடாச்சு கண்ணம்மா சென்னிரவேணி மணத்தாச்சு பொன்னம்மா சேராடும் கண்ணிலே பாடும் நேரம் ராமன் செவ்வானம் சத்திய வெண்மணி சிப்பையோடாச்சு வெண்மணி சிப்பையோடாச்சு கண்ணம்மா சென்னிரவேணி மணத்தாச்சு பொன்னம்மா சேராடும் கண்ணிலே பாடும் நேரம் செவ்வானம் சிந்திய வெண்மணி சிப்பையோடாச்சு. கோடகிரி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி நாடக அமைப்பாளர் எம்.கே. தங்கவேல் புதல்வன் விக்னேஷ் அவர்கள் இம்மேடையில் மிருதங்கம் தவேலா டோலக் வாசிப்பார்.
அடுத்ததுக்கு வேலை கொடு சாமி. கலகலன்னு
பழைய பழைய அப்படி அப்படி சாமி அப்படி நன்றி நன்றி. வாசித்துக் கொண்டிருக்கூடிய விக்னேஷ் அவர்களுக்கு அருமையனார் சரவணன் அவர்கள் இங்கு பொன்னாடை போட்ட காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மேடைகளே அவருக்கு வாசிக்கூடிய சிறி ஆடும் கருவை சார்ந்த மருவத்துறை அவர்கள் இம்மேடைக்கு பேங்கோ சென்று வாசிப்பார். ஏன்னா எனக்கு பிரமாதமா எல்லாம் வாசிச்சாலும் சரி தாள ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்குமே அவன் அவசரப்பட்டவங்கிறது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த அவசரப்படுறவங்க பாருங்க படப்படன்னு ஒரு வேலையை செஞ்சு விடுவாங்களாம். அது மாதிரி பாருங்க ஒரு 60 மாடி கட்டடத்துக்கு மேல ஒருத்தர் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இங்க இருந்து போனவன் சும்மா இருக்க மாட்டாம கீழே இருந்து ஒருத்தன், டேய் தம்பி உன் முருகேசன் செத்து போயிட்டாடா உன் பையன் அப்படின்னு அவன் பார்த்துட்டு ஐயோ என் பையன் செத்து போயிட்டானா அப்படி மேல இருந்து கீழே குதிச்சிருக்கான். குதிச்சோட பாருங்க இவ்வளவு மாதிரி கட்டின பக்கத்துல வந்த உடனே அப்பத்தான் அவன் யோசனை பண்ணிருக்கான், ஆகா இன்னும் நம்ம கல்யாணமே ஆகலையேன்னு பாதிக்கிற யோசனை பண்ணிருக்கான். இன்னும் 20 மாடி கீழே வந்த உடனே ஆக நமக்கு பயனே பிறக்கலையேன்னு யோசனை பண்ணிருக்கான். கீழே உடனே செத்தியே போயிட்டாங்க. ஏன்னா காரணம்னா படப்படன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விடைகளை தாய் நிலையமாக வாழக்கூடிய தாள மாஸ்டர் அன்பு தம்பி லோக அவர்கள் தாளமிசை காத்துக் கொண்டிருக்கிறார். செஞ்சா யாரு செஞ்சாலும் விடிய விடிய போக வேண்டியது. ஏன்னா எங்களுக்கு சிறந்த முறையிலே சீனமைப்பு நாடக வேட்பாளர் எம் கே தங்கவேல் விக்னேஷ் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நோட்டீஸ் அன்பளிப்பு ஸ்ரீ கணபதி கிரில் ஒர்க்ஸ் அன்புலம் சார்பாக உரிமையாளர் ஏ ஜம்பு அவர்கள் மிக சிறந்த முறையிலே நோட்டீஸ் அன்பளித்திருக்கிறார்கள். ஆத்துமேட்டை சேர்ந்த அன்புள்ளம் அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்படிதான் சிறிதாக பேசினாலும் பெரிதாக எடுத்துக்காட்டி மிக சிறந்த முறையில் நிறுவனம் தான் நமது பொங்கம்பாடி ஆத்துமேடை சார்ந்த திருமுருகன் ஆடியோஸ் என்பதை மீண்டும் தெரிவது ஒளியமைத்துக் கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம். அது மட்டுமல்ல சாப்பாடு அருமையான ஏற்பாடு வந்தவன நாராயணருக்கு அரிசி பருப்போடு அருமையான சாப்பாடு ஏற்பாடு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே நாட்டிய பேரரசி நாட்டிய தாரகை தூங்கும் பாம்பை கூட முழிக்க வைக்க செய்யும் 3000 தூங்குற பாம்பு அப்படி கண்ணை பார்த்தாவே பாம்பு தானே எந்திரிக்கின்றா. தூங்கிட்டு இருக்கிற பாம்பு கூட எழுப்பக்கூடிய நாட்டிய தாரகை நாட்டிய பேரரசி புதுக்கோட்டையை சார்ந்த தாமரை செல்வி அவர்கள் இம்மேடையில் டான்ஸ் காமி. மாமாவை பார்த்து பூச்சூடடி மாமாவை போல மொழி பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மாமாவை போல மொழி பேசடி மாப்பிள்ளையாரி முன்னாலடி மகராசி கொஞ்ச கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன அடியந்த ராஜாசினி ஆடடி அதில் ஆடடி உளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி ராஜசேகரனே நீங்களும் ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கிறீங்க. குழுங்க ஆரடிங்கிறீங்க. பாருங்க நீங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலைவுகள் அறிந்து கொண்டிருப்பன் கல்லுமடையை சார்ந்த பி கலையரசன் ஆகிய நான் இந்த மேடையில் பபுனன் காமிக்
ஏன்னா இந்த மேடைக்கு ஏகப்பட்ட தடவை நானும் விக்னேஷ் சொன்னேன், தம்பி டேய் தம்பி நானே அங்க வந்துட்டு இருக்கேன்டா, வேற யாரையாவது கூட்டிட்டு போடான்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அன்னையே நம்ம இத்தனை நாள் நாடகம் நடிக்கிறது பெருசு கிடையாது. இந்த கொரோனா காலத்துல கூட நம்ம நடிகர்களை பாராட்டி நமக்காக அந்த நாடகத்தை சிறப்பாக வச்சிருக்காங்க, வசூல் பண்ணி நிச்சயமா நீ வரணுமா அப்படின்னு சொன்னேன். நானும் சொன்னேன், எத்தனை தடவை நம்ம மூஞ்சியை பாக்குறது, வேற மூஞ்சி யாரா இருந்தா கூட்டு வர சொல்றா அப்படின்னு நான் சொன்னேன். நான் இங்க வந்து பார்த்து நீங்களே தான் உட்காந்துருக்கீங்க, மேல யாரும் மாறி உட்காரவே இல்லை. நான் என்ன செய்யட்டும்? நன்றி வணக்கம். இல்லண்ணே நான் தான் வரேன்னு பார்த்தா அவங்க தான் வர்றாங்க, வேற ஒருத்தரும் வரல. அப்ப பாட வர்றது நான் தான் வருவேன். நம்ம வேலையை நம்ம சரியா செய்யணுமா இல்லையாப்பா? எந்த வேலையை செஞ்சாலும் கணக்கா செஞ்சுட்டு போறதுக்கு தான் நம்ம வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கூடிய அருமையானவர் மணியன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல அண்ணே இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்க, வாழ்க்கையில எதை வேணா சாதிக்கலாம், அவசரத்துல சாதிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு சொன்னாங்க. இப்படித்தான் பாருங்க, வீட்டுக்கு பக்கத்துல டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளோட உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது பாருங்க திடீர்னு பாருங்க போன்ல ரிங்கு வந்துருச்சு. ரிங்கு வந்தோட பாருங்க புருஷங்கார என்ன பண்ணிட்டா படப்பட படம்னு போனை எடுத்து காதுல வச்சுட்டு என்ன சத்தமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னாரு. ஓஹோ டவர் கிடைக்கலையோ, இன்னும் கொஞ்சம் மேல போவோம். என்ன சத்தமே வர மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் டவர் கிடைக்கலையே மேல போவோம். என்ன சத்தமே வர மாட்டேங்குது, மொட்டை மாடிக்கு போயிட்டாப்ல. மொட்டை மாடிக்கு போய் காதுல வச்சுக்கிட்டு அலோ 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 அலோன்னு கிடந்தாங்க. இங்க இருந்து அந்த பையன் விறுவிறுன்னு போனோடனே, ஏ மூதேவி நீ கொண்டு வந்து செல்போன்ல டிவி ரிமோட் தூக்கிட்டு வந்து செல்லுன்னு வச்சிருந்தா மசுடாங்க எடுக்கு அப்படின்னா. அப்ப உங்களை மாதிரியே பண்ணிருக்காரு. வந்து கீழே வந்தோட பாருங்க விறுவிறுன்னு பார்த்தா அவங்க பொண்டாட்டி என்னங்க சேனல் மாற மாட்டேங்குது, என்னங்க சேனல் மாற மாட்டேங்குது, இந்த மாதிரி செல்போன் வச்சு அமுக்கிட்டு கிடக்குது, எங்க மசுடா செல்போன் மாறு. இந்த மாதிரி பாருங்க எல்லாம் மாத்தி மாத்தி செய்யக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன விஷயம் என்ன சொல்லுங்கம்மா? பரவாயில்ல சொல்லணுமா சொல்லுங்க, நானும் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா நாடகத்துல இன்னைக்கு வள்ளியூர் நாடகம் ஒரு விஷயம் என்னன்னா, வேலன் வேடன் விருத்தன் இன்னும் 3 காட்சி இருக்கு இந்த நாடகத்துல. எல்லா இடத்துலயும் பாருங்க வேடன் சீனோட முடிச்சுட்டு போயிருவாங்க. இன்னைக்கு வேலன் விருத்தன் அந்த முழுமையாக நாடகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக குறுகிய நேரத்திலும் அவர்கள் குறுகிய திறமையை சீக்கிரம் காட்டிவிட்டு கதைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. இன்னைக்கு நாடகம் அப்படி நடக்க போது யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க. அங்க படுத்துருக்கு கொஞ்சம் எழுப்புங்க. ஜாமி ஏன் படுத்து கிடக்குற நீ ராசா, நீ எனக்கு முன்னால படுத்தா எனக்கு தூக்கம் வர்ற மாதிரியே இருக்குது. எந்திரிச்சு உட்காரு, நாடு இப்ப ரொம்ப நாள் கழிச்சு தெளிஞ்சு போய் வந்திருக்கிறேன், மறுபடியும் இங்க வந்து படுத்து கிடக்குறப்பா. எந்திரிச்சு உட்காருங்க அண்ணே. இருந்தாலும் வாழ்க்கையில மனுஷனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஏன் பிரச்சனை பெரும் பிரச்சனை தான் தம்பி. என்ன பிரச்சனை உன்கிட்ட சொல்லினா எனக்கு தூக்கமே வராது. இப்ப எல்லாமே அழகு நிலையத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அழகு நிலையத்துல போய் என் மூஞ்சி இப்படி இருக்கிற மூஞ்சி நல்லா ஆக்குங்கன்னு எல்லாம் போய் அழகு நிலையத்துல போய் பவுடர் பூசவும், புருவத்தை எடுக்கவும், சடையை கட் பண்ணவும், பப்பு கட்டிங் வைக்கவும் இப்படி இருந்துட்டு இருந்தாங்க. விறுவிறுன்னு பாருங்க ஒரு அம்மா போய் ஒரு சின்ன அப்பத்தா புதுசா ஒரு ஆரம்பிச்சிருப்பாரு அழகு நிலையத்தை. அங்க போன ஏங்க எனக்கு கண்ணத்துல 2 பக்கமும் குழி விழுவணுங்க அப்படின்னு சொன்னவன அவரு சும்மா இருக்க மாட்டான். கவலைப்படாதமா, உன் கண்ணத்து 2 பக்கம் குழி விழுவணும் அவ்வளவுதானே, அதானே உன்னோட அழகு அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு இவ்வளவு இதை எடுத்தாரு. எடுத்து 2 கடாவப்பளையும் புடுங்கிட்டு விட்டாரு. அது பாட்டு குழி தானாவே விழுந்து போச்சு அவங்களுக்கு. இது தேவையா? காசை கொடுத்து வேதனை அனுபவிக்கணும்னு தேவை இருக்கானே. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, என் தாய் குளம்லாம் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. தாய் குளம்னா நம்ம தாய் குளம் மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து புருஷனுக்கு மைய கூட நம்ம தமிழ்நாடு ஒண்ணுதான். எப்படின்னு சொல்றீங்க? கழுத்து நிறைய தாலியை தொங்க விட்டு இருப்பாங்க இந்த காலத்துல. இப்படித்தான் மாதிரி நம்ம ஏரியால தாலியை தொங்க விட்டு திரிகிறாங்க. மெட்ராஸ் பக்கம் போய் பாக்குற இவ்வளவு நீர பூவும் கையில தொங்க விட்டு அந்த செல்போன் தொங்க விட்டு அலையிறாங்க. தாலியை கழட்டி வச்சுட்டாங்க அவங்க வாட்டுக்கு. ஏமா அப்படி செல்போன் தொங்க விட்டு அலையிறேன்னு, நான் தாலியை விட்டு இதை வாங்கியே வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி செல்போன் காலமா மாறிக்கிட்டு இருக்கு. இவ்வளவுதான் காலங்கள் மாறினாலும் இயல் இசை நாடகம் என்று சொல்லப்பட்டு 3 தமிழுக்கு முத்தான நாடகங்களை இந்நாடகத்தை முழுமையாக கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் கரைக்கு செல்கிறோம். நன்றி நடிகளை வணக்க வணக்க வணக்க. பல கரூர் மாவட்டம் கரூர் வட்டம் கே பிச்சம்பட்டி கிராமம் ஆலமரத்துப்பட்டி ஒத்தியூர் எழுந்திருக்கூடிய அருள் பாதித்துக் கொண்டிருக்கூடிய கன்னிமார் சாமி, நாடுகாணி கருப்பசாமி, வேட்ட கருப்பசாமி ஆகிய தெய்வ அன்னதான பூஜை விழாவை முன்னிட்டு வருகின்ற தேதி கீழே போட்டிருக்கிறார்களா? ஐப்பசி 16ஆம் தேதி 1/11 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவிலே அந்த சிங்கார கலையரங்கில் கரூர் மாவட்டத்தின் முதல் முறையாக 2 பக்க மேளங்கள் வைத்து சிறந்த முறையில் நாடக கலைஞர் கலந்து கொண்டிருக்கூடிய வள்ளியூர் நாடகத்தில் பங்கு பெற்று நடிக்கும் நடிகர்கள் நவரச நாயகன், திண்டுக்கலை சார்ந்த ஜி வி செங்குட்டன் அவர்கள் வேடன் விருத்தனாகவும், இசைக்குயில் கே.ஏ. நந்தினி அவர்கள் வள்ளியாகவும், இலக்கிய சுடர் பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதராகவும், நகைச்சுவை தெண்டல்
ஆர்பி ஹரிகரன் அவர்கள் பப்புனாகவும், நாட்டிய தாரகை தாதாச்செல்வி அவர்கள் டான்சராகவும், கோயில்பட்டியை சார்ந்த டி.ஏ. அழகேசன் அவர்கள் ஒரு ஹார்மோனியம், விக்னேஷ் அவர்கள் மிருதங்கமும், மருவத்துறை அவர்கள் மிருதங்கமும், மருவத்துறை அவர்கள் ஆல்ரவுண்டம் மற்றும் லோக அவர்கள் ஒரு செட்டு தனியாக ஒரு செட்டுனே. ஏன்னா விஷயம் ரொம்ப கவனமா சொல்லணும். என்னன்னா அழகேசன், விக்னேஷ், மருவத்துறை, லோகு அவர்களோட இந்த பக்கம் ஒரு பக்கவாத்தியம். அதே மாதிரி இந்த பக்கம் காரைக்குடியை சார்ந்த முத்துக்குமாரனன், என் பிரகாஷ், மகேஷ்குமார், தர்மலிங்கம் அவர்கள் இந்த பக்கம் இசைக்குழுவும் 2 இசைக்குழு அன்னைக்கு நடத்துறாங்க. அந்த நாடகத்தை எல்லாரும் சென்று அந்த தேதியில் நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். ஏன்னா 2 பேரையும் தனித்தேதியாக நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா இளம்புயல் 2 பேருமே மேடையில வந்து அன்னைக்கு வாசிக்க போறாங்க. அன்னைக்கு எல்லாரும் வந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைக்கும் அன்புள்ளங்கள் 2 மிருதங்க சேர்ந்து ஏன்னா பிரகாஷ் விக்னேஷ் சேர்ந்து நாடகத்தை அமைச்சிருக்காங்க. நாடகத்தை முழுமையாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம் 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 வணக்கம். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பட நகரியம் ஓடி வந்து கிடக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பட நகரியம் ஓடி வந்து கிடக்கும். காலையில எந்திரிச்சு காலையை மூச்சு கொண்டு கிளம்ப இடத்திலலாம் எப்போ காலையில எந்திரிச்சு காலையை மூச்சு கொண்டு கிளம்ப இடத்திலலாம் இப்போ காலையில எந்திரிச்சு காலையை குடிச்சு கட்சி பேசி பேசுறாங்க. இப்போ யாரு காலையில எந்திரிச்சு காலையை குடிச்சு கொண்டு கட்சி பேசி பேசுறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பல நகரிகள் ஓடி வந்து கிடக்கும். நாட்டுல அதுதான் கெடுக்குன்னு பார்த்தா இப்ப எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் பாடம் நடத்துறாங்க. பாடம் நடத்தும் போது பிள்ளைகள் செல்போனை வச்சு பாடம் நடத்தும் போது அவங்க பாடத்தை படிக்கிறதுக்காக செல்போனை வச்சுட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க. அப்ப சொல்லுவாங்க யாரும் சத்தம் போடாதீங்க, பிள்ளைகள்லாம் ஆன்லைன் பாடம் படிக்குது, சத்தம் போட்டா பாடம் பதியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல 2 பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்படித்தான் பாடம் நடத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்தவன பாரு நான் தான் பாடம் நடத்துறான்னு பாக்குறேன். இந்த பையன் பாடத்துல செல்போன் எப்படி படிக்கிறான், காலில் 2 மாட்டிக்கிட்டா நீ யாருக்கு முத்தம் கொடுக்க அப்படின்னா அந்த பாடம் அதுல இருந்து முத்தம் கொடுத்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க இந்த காலத்துல. ஏன்னா இப்படிலாம் காலம் மாறாமல் கல்வியை வந்து சிறப்பா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கல்வியை நமக்கு உயிர் மூச்சு. அந்த கல்வியை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும்,